வணக்கம். உங்க ஸ்டாக்ஸ்ல திடீர்னு சில மாற்றங்கள் நடக்குதே, அது ஏன் நடக்குதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்க போறோம். ஆங்க, ஒரு சின்ன உதாரணத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். திடீர்னு ஒரு நாள் உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு கொஞ்சம் பணம் வருது, இல்லனா உங்ககிட்ட இருக்கிற ஷேர்ஸ் எண்ணிக்கை அதிகமாகி அதோட விலை குறையுது. என்னடா இது திடீர்னு இப்படி நடக்குதுன்னு தோணும்ல? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க, இந்த டாபிக்க ஒரு 6 பாகமா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல கார்ப்பரேட் ஆக்ஷன்னா என்ன? அப்புறம் அதோட டைம்லைன், கம்பெனி எப்படி லாபத்தை ஷேர் பண்ணுது, ஸ்டாக்ஸை எப்படி இன்னும் ஈஸியா வாங்க வைக்கிறாங்க, ஓனர்ஸ் கிட்ட இருந்தே எப்படி பணம் திரட்டுறாங்க, கடைசியா இதனால உங்களுக்கு என்ன லாபம்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்துறலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பப்ளிக் கம்பெனி தன்னோட பங்குகள்ல ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அதனால உங்கள மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸை பாதிக்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு பேர் தான் கார்ப்பரேட் ஆக்ஷன். சொல்லப்போனா இது ஒரு கம்பெனி தன்னோட ஓனர்ஸ் கிட்ட பேசுற ஒரு வழிமுறைன்னு கூட சொல்லலாம். இந்த நடவடிக்கைகளோட டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு குறிப்பிட்ட கால அட்டவணையை ஃபாலோ பண்ணும். அதை இப்ப நாம பார்க்கலாம். இந்த டைம்லைன்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எக்ஸ் டேட். அதாவது அந்த தேதிக்கு முன்னாடி யார் பங்குகளை வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆக்ஷனோட பலன் கிடைக்கும். இந்த எக்ஸ் டேட் பொதுவா கம்பெனி தகுதியான ஷேர் ஹோல்டர்ஸ் லிஸ்ட்டை தயார் பண்ற ரெக்கார்ட் டேட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருக்கும். சோ இந்த எக்ஸ் டேட் ரொம்ப முக்கியம். ஒரு கம்பெனி தன்னோட ஓனர்லான உங்ககிட்ட முதல்லையும் முக்கியமாவும் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னு தெரியுமா? எங்க வளர்ச்சியில உங்களுக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிறது தான். அதை அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பாப்போமா? முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கம்பெனிங்க தங்களோட லாபத்தை உங்களுக்கு திருப்பி தர 2 முக்கிய வழிகளை வச்சிருக்காங்க. டிவிடெண்ட்ங்கிறது உங்களுக்கு வர்ற நேரடியான பணப்பரிசு. உதாரணத்துக்கு விப்ரோ ஒரு ஷேருக்கு ₹1 டிவிடெண்ட்னு சொன்னா உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஷேருக்கும் ₹1 உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். ஆனா பைபேக் அப்படி இல்ல. கம்பெனி தன்னோட பணத்தை வச்சு மார்க்கெட்ல இருந்து தன்னோட ஷேர்ஸையே திரும்ப வாங்கும். இதனால என்ன ஆகும்னா, மார்க்கெட்ல இருக்கிற ஷேர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சு மத்த ஷேர்ஸோட மதிப்பு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு கம்பெனி தன்னோட ஷேர்ஸை திரும்ப வாங்குறது ஏன் ஒரு நல்ல விஷயமா பார்க்கறாங்க? பாருங்க, இந்த மேற்கோள் அது அழகா சொல்லுது. கம்பெனி மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க பிசினஸ் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இது ஒரு நல்ல அறிகுறியா பார்க்கப்படுது. சரி, அடுத்த விஷயத்துக்கு போலாம். கம்பெனிங்க தன்னோட ஷேர்ஸை எப்படி இன்னும் நிறைய பேர் வாங்குறதுக்கு ஈஸியா மாத்துறாங்கன்னு பார்க்கலாம். போனஸ் இஷ்யூ, ஸ்டாக் ஸ்பிளிட், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே நோக்கத்துக்காக தான் செய்யப்படுது. அதாவது ரொம்ப அதிக விலையில இருக்கிற ஷேர்ஸோட விலைய குறைக்கிறது. இது எதுக்குன்னா, ஒரு பெரிய ₹500 நோட்டை சில்லறையா மாத்துற மாதிரி தான். அப்படி மாத்தனா இன்னும் நிறைய பேரு அந்த ஷேர்ஸை வாங்க முன் வருவாங்க இல்லையா? அதுக்கு தான். இந்த டேபிள்ல பாருங்க. இத நாம பீஸா ஸ்லைஸ் உதாரணம்னு சொல்லலாம். உங்களுக்கு முன்ன இருந்ததை விட அதிகமான ஷேர்ஸ் கிடைக்குது. ஆனா அதே நேரத்துல ஷேரோட விலையும் அதுக்கு ஏத்த மாதிரி குறையுது. சோ கடைசில பாத்தீங்கன்னா உங்க முதலீட்டோட மொத்த மதிப்பு மாறாம அப்படியே தான் இருக்கும். இதுதாங்க போனஸ். ஸ்பிளிட் விஷயத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். உங்களுக்கு அதிக ஷேர்ஸ் கிடைக்கும், விலை குறையும். ஆனா மொத்த மதிப்பு அப்படியே தான் இருக்கும். ஒரே ராத்திரியில நீங்க பணக்காரராகிட மாட்டீங்க. ஆக போனஸ் மற்றும் ஸ்பிளிட் இந்த 2 கருவிகளும், அதாவது இந்த ஸ்லைட்ல நீங்க பார்க்குற இந்த நம்பர் 2 பங்கோட விலைய மாத்துமே தவிர கம்பெனியோட உண்மையான மதிப்பை மாத்தாது. இது மட்டும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து, ஒரு கம்பெனி தனக்கு தேவையான பணத்தை வெளியிலேருந்து கடன் வாங்காம தன்னோட சொந்த ஓனர்ஸ் கிட்ட இருந்தே, அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்தே எப்படி திரட்டுறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் ரைட்ஸ் இஷ்யூ. இது ஏற்கனவே ஷேர் வச்சிருக்கிற ஓனர்ஸ்க்கு கொடுக்கிற ஒரு ஸ்பெஷல் உரிமை. அவங்க இன்னும் கூடுதலா ஷேர்ஸ் வாங்கிக்கலாம். அதுவும் பொதுவா மார்க்கெட் விலையை விட கொஞ்சம் கம்மியான விலையில. இதனால கம்பெனி வளர்ச்சிக்கு தேவையான பணமும் கிடைச்சிரும். சரி, இப்போ ஒரு இன்வெஸ்டரா இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம்? சுருக்கமா சொல்லணும்னா, ஒவ்வொரு கார்ப்பரேட் ஆக்ஷனும் கம்பெனியோட எதிர்கால திட்டத்தை பத்தி சொல்ற ஒரு சிக்னல். டைம்லைன், குறிப்பா அந்த எக்ஸ் டேட் ரொம்ப முக்கியம். டிவிடெண்ட், பைபேக் இதெல்லாம் லாபத்தை ஷேர் பண்றதுக்காக. போனஸ், ஸ்பிளிட் இதெல்லாம் ஷேர்ஸை எல்லாரும் வாங்கணுங்கிறதுக்காக. கடைசியா ரைட்ஸ் இஷ்யூ, கம்பெனிக்கு புதுசா பணம் தேவைப்படுதுங்கிறத காட்டுது. இந்த மாதிரி ஒவ்வொன்னோட காரணத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும். சோ, அடுத்த தடவை நீங்க வச்சிருக்கிற ஒரு கம்பெனி ஏதாவது ஒரு ஆக்ஷன் அனௌன்ஸ் பண்ணா சும்மா என்ன நடந்துச்சுன்னு மட்டும் கேட்காதீங்க. அதுக்கு பதிலா இந்த கம்பெனி தன்னுடைய எதிர்காலத்தை பத்தி நமக்கு என்ன கதை சொல்லுது அப்படின்னு கேட்டு பாருங்க. இப்படி உங்க பார்வையை மாத்தினீங்கன்னா நீங்க வெறுமனே ஒரு ஸ்டாக் ஓனரா இல்லாம அந்த பிசினஸ உண்மையாவே புரிஞ்சுகிட்ட ஒரு இன்வெஸ்டரா மாறிக்குதீங்க.